ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கஸ்டமர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் புதிய ஏடிஎம் கார்டை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கஸ்டமர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் புதிய ஏடிஎம் கார்டை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது, பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஐஓபி பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்க்குங்க. போன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய ஏடிஎம் கார்டை மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டை மிஷினில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ண ஏடிஎம் கார்டை மிஷினில் மறுபடியும் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணால் டிஸ்பிளேல டொமஸ்டிக் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும் பேங்க்லேருந்து. ஸோ அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இந்த டிஸ்பிளேல என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நியூ பின் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4 நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஎன்டர் யுவர் நியூ பின் அப்படி சொல்லி கேட்கும். மறுபடியும் அதே நம்பர் நீங்கள் அதில் 4 நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கஸ்டமர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் புதிய ஏடிஎம் கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பின் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.